நம்மளுக்கு நன்மை செஞ்சவங்கள மறக்கக்கூடாது தம்பி. கையை விட்டு வீடியோவில் காமிக்க வரீங்க, கையே நின்று போச்சு பாருங்க. அன்பரசனா அவங்க சரி 4 பாவாடை 4 ஜாக்கெட்டு போர்வை துண்டு கண்ணில் கண்ணீர் 6 மாதிரி வரும். நான் ரொம்ப யோசிப்பேன் தம்பி, உங்கள் பிள்ளை தந்தா நீங்கள் வாங்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. எப்படி தான் விழுந்தோம்னே தெரில, ஏதோ பிடிச்சதில்ல மட்டும் தள்ளிட்டு உண்மைக்கு உங்களுக்கு செத்தாவை பிடிச்சி தள்ளி விட்டா. மனுஷங்களுக்கு என்ன தேவைப்படும் உலகத்தில்? வேண்டான்னு சொல்கிறது சாதம் மட்டும்தான். உருண்டு உருண்டு வண்டி கீழே போயிட்டு நான் மேலே முழிச்சிட்டு போய் கிடப்பேன். கலெக்டர் மூலமாக செயற்கை கால் போடணும் வாங்கக்கா அப்படின்னு ஃபோன் அடித்தாங்க. நான் போகல. அது முந்தி ஒரு தடவை போனேன். வீட்டுக்கார சாகும்போது எனக்கு 20 வயசு தான். 2ஆம் தர மேரேஜ் வைக்கணும்னு சொல்லிட்டான் அவன் எங்கள் வீட்டில். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சுமார் 5 மாதங்களுக்கு முன்னர் இயக்குனர் மாரி செல்வராஜ் நாட்டார்குளம் கிராமத்திற்கு நேரடியாக சென்று பனிமாதா அக்காவை சந்தித்த நினைவுகள் இன்றும் அப்படியே இருக்கின்றன. பனிமாதா அக்காவையும் வாழை திரைப்படத்தையும் அத்தனை எளிதாக பிரித்து பார்த்து விட முடியாது. 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வாழைத்தார் சுமக்க சென்ற 19 பேர் லாரி கவிழ்ந்து பரிதாபமாக இறந்து போனார்கள். அந்த சம்பவத்தை வைத்துதான் இயக்குனர் மாரி செல்வராஜ் வாழை திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அந்த சோக நிகழ்வில் இன்றும் வாழும் சாட்சியாக இருப்பவர்தான் நாட்டார்குளத்தைச் சேர்ந்த பனிமாதா அக்கா. இடுப்புக்கு கீழே அவருக்கு எதுவுமே இல்லை. மாங்கொட்டாபுரத்தில் நடந்த விபத்தில் அவர் உயிர் பிழைத்ததும் அதன் பிறகு அவரது கால்களை வெட்டி எடுத்ததும் இத்தனை ஆண்டுகள் பாதி மனுஷியாக அவர் வாழ்வதற்கு போராடுவதும் வேதனைகள் நிறைந்த கதை. பனிமாதா அக்கா பேச ஆரம்பித்தாலே வாழ்க்கையின் நிதர்சனங்களை கண்முன்பு படமாக காட்டிவிடுவார். பனிமாதா அக்கா வீட்டின் வெளியே இயக்குனர் மாரி செல்வராஜ் வழங்கியிருந்த நீல நிறத்திலான ஸ்கூட்டர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. நாம் வந்திருந்த சத்தத்தை கேட்டு தம்பி என வாஞ்சையோடு உள்ளே அழைத்தார் அவர். 6 மாதங்களுக்கு முன்னர் பனிமாதா அக்காவை நாம் சந்தித்து பேசிய பின்னர் நிறைய பேர் அவருக்கு உதவி செய்ய முன்வந்தார்கள். மாதம் 1000 இருந்தால் போதும் என்று அவர் வேண்டுகோள் வைத்ததை கண்டவர்கள் உருகி போனார்கள். நமது சேனலை பார்த்து உதவி செய்த அன்பர்கள் பற்றி பனிமாதா அக்கா நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நம்ம யூடியூப்ல வீடியோ போட்ட பிறகு எவ்வளவு பேர் உங்களுக்கு கால் பண்ணிருப்பாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா? ஒரு தங்கச்சியும் போன மாதம் வேறு 1000 அனுப்பிவிடுச்சு. வாய்ஸ் மெசேஜ் கூட என்ன போட்டுருக்கு பாருங்க. அனுப்பிட்டு அக்கா உங்களுக்கு 1000 ரூபா அனுப்பியிருக்கேன். தம்பி ஒரு 10,000 கொண்டு தந்துச்சா, யாரோ சொன்னான்ட்டு என் மாமன் செல்ல அனுப்பிவிட்டாங்களா ஒரு 10,000. அன்பரசனா அவங்க சரி 4 பாவாடை 4 ஜாக்கெட்டு போர்வை துண்டு எல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க கொரியரில். மாதிரி மறு மாதம் 1000 ரூபா தந்தாங்க அப்படின்னு. அதனால அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க, நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேட்பாங்க. தேனி அது 2000 வீட்டில் கொண்டு தந்துட்டு போச்சு அந்த தம்பி. ஏதோ பழக்கடை வியாபாரம் பார்க்காம நைட்டு 9:30 போல் வந்துச்சு அந்த தம்பி. சின்ன பையன்தான், என் மகனோட கொஞ்சம் வயசு கம்மியாக தான் இருக்கும். என்ன தம்பி வந்தேன் அப்படின்னு, உங்களை தாங்க பார்க்க வந்தேன் அப்படின்ச்சு. அதனால நான் அன்றைக்கி சோறும் உங்களை கஞ்சும் தண்ணியுமா வச்சுருந்தேன். சரி சாப்பிடுதா தம்பி அப்படின்னு, வேண்டாம் அப்படின்ட்டு. நீ ஏன் என் பிள்ளை மாதிரி ரொம்ப கஷ்டப்படுதாங்க அப்படின்னு. அதனால் உங்கள் பிள்ளை தந்தா நீங்கள் வாங்க மாட்டீங்களா அப்படின்ட்டு 2000 ரூபாயை வச்சுட்டு கையில் வாங்கவே மாட்டானே கையில் இருந்தாலும் திணிச்சு வச்சுட்டு போச்சு. ஒரு வயசான பாட்டியம்மா சிவங்கோயிலுக்கு வந்தாங்க. அவங்க ஒரு 2000 வீட்டில் தந்தாங்க. நைட்டு போல் வாட்ச்மேன் வேலை பார்க்க ஒரு யூடியூப் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அதனால் அந்த இது வந்துச்சான் என்னை பற்றி. அதை பார்த்துட்டு அதனால் மறுநாத்து 5 கிலோ அரிசி சோப்பு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதனால் வந்தார். ஆமாம் வந்தார். மாதிரி தீபாவளிக்கு எனக்கு நைட்டி அதெல்லாம் வாங்கி கூட தந்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் அடித்து உனக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டா தங்கச்சி அப்படின்னு அடிச்சு. பேட்டியை பார்த்துட்டு ரமணி தேவின்னு ஒரு அவங்க வந்து காய்கறி நைட்டி அரிசி இவ்வளவு எடுத்து வந்துட்டு நம்ம காமராஜ் பொண்ணு இருக்குல்ல அவங்க மூலமாக தான் கொண்டு தந்து. அவங்க சொன்னாங்க உங்களுக்கு எதுவும் தேவைன்னா நீங்கள் திரும்ப கூப்பிடுங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரி நான் தேவைப்படுறப்ப கேட்கேன் அப்படின்னு. சரி இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவைப்படுது? மனுஷங்களுக்கு என்ன தேவைப்படுறது என்ன உலகத்தில்? வேண்டான்னு சொல்கிறது சாதம் மட்டும்தான். ஆமாம் சோறு மட்டும்தான் நம்ம சாப்பிட்டோன்னா வேண்டான்னு சொல்கிறோம். மாதிரி தான் எவ்வளோ தந்தாலும் ஆசை தீராது. உண்மை இல்லையா? அவங்களால முடிஞ்ச அளவு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கள கடவுள் நல்ல மாதிரி வைக்கணும். நல்ல மாதிரி வச்சா இன்னும் நம்மளை மாதிரி ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. வெளிநாட்டில் கூட இருந்திருக்காங்க, அவங்க கூட நம்மளுக்கு பார்த்து அனுப்பிவிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நல்ல மனசு இருக்க போய் தானே அனுப்புகிறாங்க. நம்மளுக்கு நன்மை செஞ்சவங்கள மறக்கக்கூடாது தம்பி, சொல்லுங்கள். தீன்மை செஞ்சவங்கள அன்றைக்கே மறந்துடணும்.
அங்கே குவித்து வைக்கப்பட்டிருந்த பீடி இலைகளை பார்த்தபோது வித்தியாசமாக ஒன்றை நாம் கவனித்தோம். அது பாம்பு அரணை. பாம்பை கண்டால் எப்படி பயம் வருமோ அதே போல பாம்பு அரணையை கண்டாலும் வரும். ஆனால் பாம்பு அரணையை கண்டு பனிமாதா அக்காவிடம் எந்த அச்சமும் இல்லை. அவரிடமிருந்து கூச்சல் இல்லை, குழப்பம் இல்லை. அவர் பாட்டுக்கு பீடி இலையை வெட்டி கொண்டிருந்தார். பாம்பு அரணையால் நமக்கு தீங்கில்லை என்றார் அவர். அவரது துணிச்சல் யாருக்கும் வராது என்பதற்கு அங்கே நாம் கண்ட காட்சிகள்தான் உதாரணம். பாம்பு அரணை கடித்தால் உடனே மரணம் ஏற்படும் என யாரோ சொன்னதுதான் நமக்கு நினைவுக்கு வந்தது. அந்த பயத்துடன் காட்சியை பதிவு செய்த போது அந்த பாம்பு அரணை அங்கிருந்து மாயமாக மறைந்து விட்டது. இப்போதும் பீடி இலையை தான் வெட்டி கொண்டிருந்தார் பனிமாதா அக்கா. 1 கிலோ வெட்டி கொடுத்தா 100 ரூபாய் கிடைக்குது தம்பி என்றார் மெல்லிய புன்னகையோடு. புது வருஷத்துல 100 ரூபா போட்டிருக்கேன் அந்த இலைய. 1 கிலோ வெட்டணும், அந்த 60 கட்டு 62 கட்டு வெட்டணும் தம்பி. இப்போ நான் இது எத்தனை மணிக்கு வெட்ட ஆரம்பித்தேன்? 10:30க்கு வெட்ட ஆரம்பித்தேன். இன்னும் இத்தனை கட்டு தான் வெட்டியிருக்கேன் பாருங்க. 1 ஆமாம் 6 8 10 12 14 16 18 20 22 24 26 27 கட்டு வெட்டியிருக்கேன். நான் 28 கட்டு வெட்டியிருக்கேன். 28 30 கட்டு வெட்டினா 50 ரூபாய் ஆச்சு தம்பி. 10:30க்கு வெட்டினேன். நான் இவ்வளோ தரம் ஆயிட்டு. ஒன்றையும் 30 கட்டு வெட்டினா எவ்வளோ நேரம்? சாயந்தரம் ஆயிரும்ல, 6 மணி ஆயிரும்ல. அப்புறம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த 100 ரூபா படம் தான் எனக்கு தான் வெட்டவே முடியல. உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது, இருக்க முடியல. இடுப்புக்கிட்ட வலிக்கு, குறுக்கு வலிக்கு, அது வெட்ட முடியல. அந்த 30 ரூபாய்க்கு வெட்டும்போது இருந்து வெட்டு ஒரு நாளைக்கு 2 கிலோ இலனாலும் வெட்டிடுவேன். 100 ரூபாய்க்கு வெட்டுதாங்க. 100 ரூபா வந்து இப்போ 10 ரூபா மாதிரி தானே. என் கையை பாருங்க வெட்டி, கையை வெட்டி வீடியோவில் காமிக்க வரீங்களா? கையே நின்று போச்சு பாருங்க. கத்திரி பிடிச்சுன்னா ஆமா வளையாத இதுல வளையாது. இப்படி இருக்குன்னு இப்படியே நின்று போச்சு பாம்பு மண்டை மாதிரி. அப்போ என்னத்த சொல்ல, வேற வேலைக்கு நம்ம போக முடியாதுல்ல தம்பி. அதனால அந்த இலைய போட்டு வெட்டிக்கிட்டே கிடக்கும். எனக்கு சும்மா இருந்தாலும் எரிச்சலாக இருக்கும் தம்பி. நம்ம வந்து மற்றவங்களை சார்ந்து வாழக்கூடாது. நம்மளுக்கு தேவைக்கு நம்ம பண்ணிக்கிடணும். நம்மளுக்கு தைரியம் இருக்குந்தாட்டி உழைச்சி சாப்பிடணும். இப்போ கூட இந்த கலெக்டர் மூலமாக தான் செயற்கை கால் போடணும் வாங்க காப்புன்னு ஃபோன் அடித்தாங்க. நான் போகல. அது முந்தி ஒரு தடவை போனேன். அவங்க எங்கே கூப்பிடுதாங்க? ஜெயப்பூருக்கு கூப்பிடுதாவா. அதனால் நானே தான் கேட்டேன், ஜெயப்பூருக்கு வந்தால் இது நடந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுவும் அங்கேயும் போனாலும் சக்ஸஸ் ஆகுனா தாம்மா உண்டு, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். முயற்சி பண்ணி பார்க்க நம்ம மெனக்கிட்டு அங்கே போயிட்டு வர்றதுக்கு 10 நாள் ஆகுமா. 10 நாள் நம்ம கூலி வேலை செஞ்சு சாப்பிட்ற பையன் நம்ம கூட 10 நாளாக வருவானா சொல்லுங்கள்? அங்கே மாதிரி இவ்வளோ காடு, அதெல்லாம் செலவுக்கெல்லாம் நாங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் அங்கேயும் போய் போட முடியாதுன்னு சொல்லிடுவேன் தம்பி. அரை தொடத்தான் இருக்குது. கொஞ்சம் இந்த முட்டு வேற இருந்தால் செயற்கை கால் போட ஈஸியாக இருக்கும். பனிமாதா அக்கா வீட்டு முன்பு பேட்டரியில் இயங்கும் 3 சக்கர சைக்கிள் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இதனை வழங்கியிருந்தார். இந்த வாகனம் வந்ததில் இருந்து பனிமாதாவால் அருகே உள்ள செய்தநல்லூரில் நடைபெறும் வாரச்சந்தைக்கு எளிதாக சென்று வர முடிகிறது. ஆனால் அந்த வாகனத்தை ஓட்டிச் சென்ற போது 2 முறை விபத்தில் சிக்கி நல்ல வாய்ப்பாக உயிர் பிழைத்திருக்கிறார். 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற விபத்திலேயே நான் தப்பிவிட்டேன். அதைவிட பெரிய விபத்துக்கு மறுபடியும் சாத்தியமே இல்லை என்கிறார் அவர். அது எனக்கு கலெக்டர் நேரடியாக இப்படி பார்த்தாருல, அது இறக்கப்பட்டு இந்த வண்டியும் அவர் தான் ஏற்பாடு பண்ணார். அந்த ஆவின் பால் விற்கிறதுக்கு அதுவும் ஏற்பாடு பண்ணார். நான் தான் அதை வேண்டான்ட்டு இருக்கேன். ஆவின் பால் நம்ம கடையில் தான் வைக்கணுமா, அவங்க பொருள் கொண்டு தருவாங்களாம். ஆமாம், அதுக்கு வாடகையே என்ன கேட்பாங்க? இப்போ செய்திகளில் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வாடகை எவ்வளோ கேட்பாங்க? நம்மளால் முடியுமா சொல்லுங்கள்? அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்பட்டிருக்குன்னு கேட்குறேன். தெரியலையா, சரியான எப்படி சொல்ல தெரியலையா மாதிரி. அதை காலங்காத்தாலே போகணும். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஆள் கிடையாது. அவன் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். 5 மணிக்கே போய் திறக்கணும். மாதிரி ஒரு கடையாக போனாலும் போகணும். எல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு சரியாக வருமா அப்படின்னு. நீங்கள் சரின்னு சொல்லிக்கலாம். நான் சரின்னு தான் சொன்னேன். அது வேற ஒரு தம்பி மாட்டுறதுனால தம்பி கேட்டுச்சு, நீங்கள் எனக்கு வாங்கி தாங்கக்கா, நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்ட்டு. நான் அதுக்கும் சரி தம்பி வாங்கி தரேன் அப்படின்னு தான் சொன்னேன். நம்மளை வச்சு ஐயா பாவம் அந்த தம்பி பழச்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அந்த தம்பி திரும்ப அதுவும் யோசித்து பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்ட்டு. ஆமாம்,
அப்போ நான் என்ன பண்ணுறது? உங்கள் பையனை பயன்படுத்திக்க முடியாதா? அவன் தான் நான் கேட்டேனே, அவன் தான் நான் வரல அப்படின்ட்டான். அவனுக்கு சிறையாக இருக்கான். ஒவ்வொருத்தங்க வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குன்னு கஷ்டப்படுறாங்க. நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் பயன்படுத்த ஆள் கிடையாது. கடை வீடுக்கு சொன்னார். வீட்டுக்கு அதை கேளுங்க. அதைத்தானே கிளாக்கரு இருந்தாலும் வர சொன்னார். ஆர்டர் ஆகிட்டு கரையே வாய்க்காங்கரையே போனேன். விட்லாபுரத்துக்கு போகணும். விட்லாபுரத்தில் தான் இருக்காரு. ரொம்ப நாளாச்சு அந்த ஊரை பார்த்து. அப்படியே இந்த வண்டி தானே பெயரலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் போனேன். என்ன செஞ்சேன், முள் கடைஞ்சி இந்த பரம் இப்படி திரும்பி பார்த்தோம்னா வண்டி தொக்க பார்த்து பைதாக போயிட்டு. அதுவும் நம்ம கால் இருந்தால் டக்குன்னு ஊனி இது பண்ணிடலாம், பிரேக் பிடிச்சிடலாம். இது விழுந்தவொடனே அந்த முள்ளு மேலேயே விழுந்துட்டேன். விழுந்தவொடனே வண்டி அப்போ வாய்க்கால தண்ணி கிடையாது, உருண்டு வாய்க்காலுக்குள்ள போய் விழுந்துட்டு கீழே கல்லு அதுமா கிடக்கு. நானும் விழுந்தோம்னா அன்றைக்கே செத்து போயிருப்பேன். டீப் லைட் பார்த்துக்கங்களேன், இவ்வளோத்துக்கு கீழே இருக்கு வாய்க்கா. நல்ல வேலை போனும் என்கிட்டயே விழுந்துட்டு, இல்லைன்னா நான் அன்றைக்கி சாயந்தரம் இருந்துட்டு எங்கேயே கிடக்க வேண்டியதான். அதனால என் பையனுக்கு போன் அடித்தேன். கையெல்லாம் முள்ளு குத்திட்டு பார்த்துக்கங்க. முள்ளு மேலே தானே ஊனி ஊனி வரணும். அந்த வெறியில் மேலே வந்து அந்த ரோட்டு மேலே இருக்கேன். அதனால கடவுள் பேரை சொல்லி உட்காந்துருக்கேன். அதனால அந்த பையனை வந்து வேறு வண்டியை தூக்கி வண்டி கோட்டன் விழுந்துட்டு பைதாவெல்லாம் வளைஞ்சி பஞ்சராகவும் போயிட்டு. வாங்கி ஒரு மாதத்துக்குள்ளே 2 வாட்டி கீழே விழுந்துட்டேன். குளத்து வேலைக்கு போனேன். போயிட்டு வரும்போது ஒரு 12:30 மணி இருக்கும், மத்தியானம் போல தான். அதனால் வந்துட்டு இருக்கும்போது தலை சுத்து மாதிரி வந்து வண்டி எப்படி தான் கீழே விழுந்துச்சுனே தெரில. ரோட்டில் ஒரு பஸ்ஸும் வரல, ஒன்றும் வரல. ஒரு தம்பி தான் வண்டியை விட்டுட்டு ஓடி வந்து என்னை தூக்குச்சு. ஏக்கா பார்த்து வரக்கூடாதா நீங்கள் அப்படின்னுச்சு. லேசாக உடம்பு சரியில்லை தம்பி, அதனால் வண்டி ஸ்லிப் ஆகிட்டு அப்படின்னு. வேலை பார்த்த பெண்கள் பூரா வந்து ஒலங்காவா, நீ கால் இல்லாதவா இப்படி பார்த்து போக வேண்டியதானே, மெதுவாக போக வேண்டியதானே. எதுக்கு? நான் மெதுவாக தான் வந்தேன். ஏதோ பிடிச்சதில்ல மாதிரி தான் தள்ளிட்டு உண்மைக்குமே. அதான் இங்கே இந்த இடத்துல வலிச்சிட்டு புதைய பிடுங்கிட்டு சதையை. ஆமாம், அந்தாலும் ஊசியும் போல ஒன்றும் போல ஒரு அக்கா பையன் தான் அங்கே திடீர்னு பெட்ரோல் போட வந்தவன். அதனால் மாத்திரை வாங்கி தந்தான். அதை தின்னுட்டு அந்த ஆளாக படுத்துட்டேன். அதுக்கப்புறம் காய்ச்சல் வந்து 4-5 நாளாக சாப்பாடே எடுக்க மாட்டேன்ட்டு. அதனால் வாமா அங்கே பாஸ்டர்கிட்ட கூட்டி வரேன்னு கூட்டி போனான். அவர் போனோடனே சவம் முடிஞ்சோடனே தலையில் கையை வச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு செத்தவை பிடிச்சி தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லி சொன்னார். பாஸ்டர் நெஞ்செல்லாம் வலிக்கு, தலைவலி, ரொம்ப புடலி வலி, நெஞ்சு வலி. அப்போ நான் வறுமைப்படியெல்லாம் தட்டிட்டேன், அது கேட்கல. அதனால் கை வச்சு செவம் பண்ணார். அதனால் அடுத்த நிமிஷமே நெஞ்சு வலி விட்டுட்டு தம்பி உண்மைக்குமே. அரை உடலுடன் வாழும் பனிமாதா அக்கா சில நாட்களுக்கு முன்னர் அவரைப் போல மாற்றுத்திறனாளிகள் சிலரை சந்தித்து இருக்கிறார். அவர்களில் சிலரை பார்க்கும்போது நான் எவ்வளவோ பரவாயில்லை என நினைக்க தொடங்கிவிட்டாராம் அவர். இருந்தபோதும் அவரது மன வலிமை குன்றும் போதெல்லாம் அவருக்கு அவரது தாய் கனவில் வந்து விடுவாராம். இந்த கனவுகள் தான் அவரை அமைதிப்படுத்துவதில் உதவி செய்கின்றன. ரொம்ப ஏதாட்டு சங்கடமாக இருந்துச்சுன்னா எங்கள் அம்மாவை கொண்டு காமிக்கும், இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரை கொண்டு காமிக்கும், இல்லைன்னா எங்கள் மாமா ஒரு ஆள் இறந்துட்டார் கொஞ்சம் வயசில். நம்ம இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குதுன்னு எங்கள் அம்மாவை தான் கொண்டு காமிச்சிச்சு. எதுக்கு படுத்திருக்க, ஒன்றும் செய்யாது, சரியாயிரும் அப்படின்னு ஏதாட்டு சொல்லுவோம். வீட்டுக்கார் வந்தால் அவர் என்னத்தை சொல்லுவார், உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவார். வேறு என்ன சொல்லுவார், இதுதான் சொல்லிட்டு போகிறாங்க. அதான் எங்கள் அம்மாவை பார்த்த தாத்தாவையும் கொண்டு காமிக்கும். அவர் ரொம்ப என் மேலே பாசமாக இருப்பார். இடவுல எங்கள் தம்பியை கொண்டு காமிக்கும். சில நாளைக்கு எங்கள் தம்பி இப்போ தான் இறந்து போயிட்டான். ஒரு 2-2.5 வருஷம் ஆகுது. நான் பிள்ளைகளை பார்த்தா எனக்கு அழுவையாக வந்துடும். இப்படி செத்து போயிட்டானே, இப்படி விட்டுட்டு புருஷன் முன்னாடியும் சண்டைனா எந்த உலகத்தில் சண்டை வராமல் இருக்குது, இப்படி அநியாயமாக இப்படி பிள்ளைகளை விட்டுட்டு இப்படி இறந்து போயிட்டானே அப்படின்னு நினைப்போம்ல. அன்னைக்கு கண்டிப்பாக கனவு வருது. நினச்சா கனவு வருது, நினைக்கலன்னா வராது. வந்தால் என்ன சொல்லுவா போக தம்பி? அவன் என்ன செய்வான், அவங்க வந்து நின்ன மாதிரியே கனவு வருது. அவன் வந்தால் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டான், தங்கனியே தான் நிற்பான். அதனால் நின்றுட்டு நம்ம எதுவும் சொன்னால் கீழேயே சுரண்டிக்கிட்டே நிற்பான். அதனால போவான். என் தம்பி பையலோ சின்ன பையல தான். ஒருத்த பையலுக்கு 14 வயசா 13 வயசு ஆகுது, இன்னொரு பையனுக்கு 8 வயசு ஆகுது. அவன் அந்த முண்டை கூறுகட்ட முண்டை கூறு இல்லாமல் சண்டை போட்டு அவன் லூஸ் மாதிரி அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவள் வேலைக்கு போயிடும், அங்கே படுக்கிறதுக்கு வரும். அவள் பிஎட் வேறு படிச்சிருக்கா, படிச்சுட்டு பிஸ்கெட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறா. அந்த பொம்பளையில் தந்தாவளே அந்த துட்டெல்லாம் அந்த பேருக்கு தான் ட்ரெஸ் எடுக்க கொடுத்தேன். நம்ம அந்த வீட்டில் ஒன்று தந்தான்னு சொன்னோமே, அந்த பேர் பிறந்த நாள் வந்துச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என் கதையே சோக கதையாக போச்சு. அதுக்கு முன்னேலாம் எனக்கு சோகமே தெரியாது. என்ன பண்ண, என் வீட்டுக்காரர் சாகும்போது எனக்கு 20 வயசு தான். அதுக்கப்புறம் நம்ம 2ஆம் தடவை மேரேஜ் வைக்கணும்னு சொல்லிட்டான் அவன் எங்கள் வீட்டில். நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் பிள்ளைய விட்டால் எனக்கு வேறு எந்த சந்தோஷமும் எனக்கு வேண்டாம், என் பிள்ளைக்காக வேண்டியே நான் வாழ்ந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாரில் என் பிள்ளைய வச்சு, எங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு துணையாக இருந்தாவோ.
ஏன்னா எங்கள் அம்மா இருக்கங்காட்டி எனக்கு ஒன்றும் அவ்வளோவா கவலை தெரியலை. அவளுக்கு கேன்சர் வந்துட்டு. வெத்தலை போடுவாள்லாம், இந்த லூஸ் பாயில் அப்போ விற்பாங்க தெரியுமா? தெரியும். கருப்பு கலரில் அந்த பாயில் கிலோ கணக்கில் வாங்கிதும்பா, 1/4 கிலோ 1/2 கிலோ. அது வாங்கிட்டுங்க போய் இந்த மார்பில் புற்றுநோய் வந்துட்டு அவளுக்கு. ஆமாம், அந்த மார்பு வந்தாலும் ஒரு மார்பே எடுத்தாச்சு. எங்கள் அம்மா சாகும்போது கூட ரொம்ப அழுதா. அப்பா மடியில் படுத்துக்கிட்டு என் கையை தான் பிடிச்சி கொடுக்கா, பிள்ளைய பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் தம்பியை கூட தேடலை. என்ன பண்ணுறது, சொந்தங்கள்லாம் இருக்காங்க, தாய்மாவெல்லாம் இருக்காங்கன்னா ஏன் வேலையை பார்த்துட்டு இருப்பாவா, பேச மாட்டாவா. அதனால உங்க அம்மா வந்து கனவுல வந்து சொல்லுங்க, உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா கஷ்டமா இருக்கிற நேரத்துக்குள்ள வருதுன்னு. ஆமாம், கஷ்டமாக இருக்கிற நேரமெல்லாம் எங்கள் அம்மா கனவுல வரும். ரொம்ப நம்ம மேலே அன்பு வச்சுருக்கவர் தானே நம்மகிட்ட வருவாவா சொல்லுங்கள். பாசம் இல்லாதவர் எதுக்கு வராவா, வரமாட்டாவலாம். வாழ்க்கையை மாதிரி யாருக்குமே அமையக்கூடாது தம்பி. கடவுள் அருள் எனக்கு எப்போதும் உண்டு என நம்புகிறார் பனிமாதா. ஆனால் அந்த கடவுள் ஏன் உங்களை போன்றவர்களை இத்தனை சோதனைக்கு ஆளாக்க வேண்டும் என்று கேட்டபோது அதுவும் சரிதான் என சிரித்து கொண்டார் பனிமாதா. 1 கிலோ பீடி இலையை வெட்டினால் 100 கிடைக்கும் தான். ஆனால் 2 நாட்களுக்கு ஒரு முறைதான் அவரால் 3 கிலோ இலையை வெட்ட முடிகிறது. அப்படி பார்த்தால் தினமும் 100 ரூபாய் சம்பாதிப்பது என்பது இன்னும் அவருக்கு கனவாகவே இருக்கிறது. அந்த 100 ரூபாயை அவர் ஈட்டுவதற்குள் அவர் படும் பாடு ஐயோ என சொல்ல வைக்கிறது. இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு தைரியம் இருக்குது, நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கிடுதோம். ரொம்ப முடியாமல், பார்க்கவே முடியாமல் இருப்போம். என்ன பண்ணுறது, எவ்வளோ கஷ்டம், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். கால் கை இருக்கவங்களே ரொம்ப முடியாதப்போ எந்திக்க முடியலை, போக முடியலை, ஒரு பாத்ரூம் போக முடியல, சாப்பாடு ஆக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. நம்மளுக்கும் அதை மாதிரி ரொம்ப முடியாமல் இருந்தால் என்ன செய்யணும், அதை தான் நான் அடிக்கடி யோசிப்பேன். என்ன பண்ணுவீங்க அப்போ, அழுதுருவீங்களோ? பிறகு என்ன செய்ய, அழுதுருவீங்களேன்னு ஒரு கேள்வியா, எத்தனை கண்ணில் கண்ணீர் ஆறு மாதிரி ஓடும். நான் ரொம்ப யோசிப்பேன் தம்பி, கடவுளே ஏசப்பா என்னால் அப்படியே படுத்தோடனே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவேன். இப்போ ஒரு பாட்டி அங்கே இந்த போன வாரம் இறந்து போச்சு. ஒரு நாள் தான் வயிற்றால் எடுத்துச்சு, ஆஸ்பத்திரி கூட்டி போனவங்க இறந்து போயிட்டு. அப்போ நல்ல சகாலம் தானே.